மயிலாடுதுறை அருகே மூதாட்டிக்கு சிகிச்சை முடித்துவிட்டு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த குடும்பத்தினரை சவ ஊர்வலத்தில் மதுபோதையில் பங்கேற்றவர்கள் தடுத்து நிறுத்தி தாக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருவெண்காட்டைச் சேர்ந்த பவுன்மதி என்ற மூதாட்டிக்கு தஞ்சாவூரில் சிகிச்சை முடித்து அவரது குடும்பத்தினர் கடலங்குடி அருகே வந்தபோது சவ ஊர்வலத்தை கடக்க முயன்றனர். அப்போது அந்த குடும்பத்தினர் மீது சரமாரியாக தாக்குதல் நடைபெற்றதாக தெரிகிறது. என் பையன் தான் கார் ஓட்டுனது. அவனை பிடிச்சி வெளியில இழுத்து நீ எப்படி கிராஸ் பண்ணி நீ போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியில இழுத்தாங்க. நாங்க வெளியில விடலை. ஏன்னா சுற்றி ஒரு 50 பேர் கொடுத்துட்டாங்க. ஒருத்தவங்க வந்து ஃப்ரெண்டு கண்ணாடி உடைச்சாங்க, இன்னொருத்தவங்க வந்து சைடு பின்னாடி கண்ணாடி உடைச்சிக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து மேலே பேனட் மேலே ஏறுறாங்க. பாட்டுக்கு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் தினாச்சா சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். வந்து டெத் வண்டி நின்றுட்டு இருந்தது. பின்னாடி நான் வண்டியை போட்டு நின்றுட்டேன். டான்ஸ் ஆடுறாங்க. ஆப்போசிட்டில் கேக்காரன் வந்துச்சு. சரி வழி போனால் வழி விடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேக்கார போனதுக்கப்புறம் நான் போனேன். அங்கேருந்து ஒரு ஆள் வந்து தடுத்து நிறுத்தி ஏன் டான்ஸ் ஆடிட்டு பண்ணிட்டியாதா, ஏன் நிற்க மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா வந்தால் வழி விடுங்கன்னு சொல்லிட்டு போனேண்ணே அப்படின்னா உனக்கு பண்ணாமல் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் 4 கேர்ள்ஸ் காரில் இருந்தாங்க. எல்லோரும் என் தங்கச்சியெல்லாம் கண்ணாமனு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி பேசுங்க, வந்தால் வழி விடுங்கன்னு சொல்லிட்டு தானே பண்ணேன், அதுக்கே இப்படி பேசுங்க அப்படிங்கிறது 10 பேர் காரை சுற்றி வச்சு காரை போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் 4 பேர் கேர்ள்ஸு அவங்க காப்பாற்ற நான் ஆனோம்னா கார் எடுத்துகிட்டு போனேன். எடுத்துட்டேன். ஒருத்தன் கார் மேலே ஏறிட்டாங்க. கார் நிப்பாட்டினாங்க. கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டு நிப்பாட்டிட்டேன். கார் நிப்பாட்டுறதுக்கு சாவி பிடிக்கிட்டாங்க. பிடிங்கி நின்று நல்லா வளர்ப்பேன் அப்படின்னாங்க. நான் கொடுங்க சாவியை கொடுங்க, ஏன்னா பிரச்சனை பண்ணுறீங்க டென்ஷனும் விடவே இல்லை. ஒரு 20 பேர் 30 பேர் வந்துட்டாங்க. வந்து சுற்றி வச்சு காரு கண்ணெல்லாம் உடைச்சி என் சட்டையை கிழிச்சு பிடிச்சி வச்சு என் காலை பிடிச்சி வெளில எடுத்து அடித்து நோசி என் தங்கச்சியும் போட்டு அடித்து கேவலமாக ரொம்ப பேசி எங்கள் பாட்டியும் ரொம்ப கேவலமாக பேசி சுற்றி வச்சு அடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு டெத் ஊர்வலம் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் வெயிட் பண்ணோம். பின்னாடி போகட்டும் கிராஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணோம். அப்புறம் எங்களை தாண்டி ஒரு கார் போணுச்சு. சரி அந்த கார் போகுது, நாங்களும் பின்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் பின்னாடி மெதுவாக தான் வந்தோம், ஓரங்கட்டி வந்தோம். அந்த காரை விட்டுட்டாங்க. எங்கள் காரை மறித்து எப்படி போகலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தோடனே வந்து ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணி பேசினாங்க. என் பையன் தான் கார் ஓட்டுனது. அவனை பிடிச்சி வெளியில இழுத்து நீ எப்படி கிராஸ் பண்ணி நீ போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியில இழுத்தாங்க. நாங்கள் வெளியில விடலை. ஏன்னா சுற்றி ஒரு 50 பேர் கொடுத்துட்டாங்க. ஒருத்தவங்க வந்து ஃப்ரெண்டு கண்ணாடி உடைச்சாங்க, இன்னொருத்தவங்க வந்து சைடு பின்னாடி கண்ணாடி உடைச்சிக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து மேலே பேனட் மேலே ஏறுறாங்க, டாப்பில் ஏறி உட்காந்துருக்காங்க. உள்ள 2 ஒரு ஏஜ் அட்டன் பண்ண ஒரு பொண்ணு, எங்கள் பொண்ணு இருக்கா, என் வயசான எங்கள் மாமியார் இருக்காங்க, இன்னொருத்தவங்க என் தங்கச்சி ஒருத்தவங்க இருந்தாங்க. எல்லாருமே உள்ள லேடிஸு. என் பையன் மட்டும்தான் சின்ன பையன், அவன் மட்டும் ஓட்டிட்டு வந்தான். அவன் இது பண்ணுறப்ப என்ன செய்யறதுன்னே எங்களுக்கு தெரியல.